ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோல்டோட போஸ்ட் மார்க்கெட் அண்ட் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் தான் பார்க்க போறோம். கோல்டு மண்டே மார்க்கெட்ல எப்படி இருக்குங்கிறத நம்ம லைவா டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண போறோம். கோல்டுல கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் பேட்டர்ன்ல ஃபார்ம் ஆயிட்டு இருந்த மார்க்கெட்டை ஒன்ஸ் இத பிரேக் பண்ணதுலேருந்து மார்க்கெட் வந்து நல்லாவே மேல வந்திருப்பாங்க. எவ்வளோ தூரம் மேல வந்தாலும் மார்க்கெட் வந்து கரெக்ட்டா இந்த பிளேஸ், அதாவது இந்த சேனலோட டாப்புக்கு வந்ததுலேருந்து மார்க்கெட் வந்து நல்லா ரிஜெக்ட் ஆயிருக்கும். உங்களுக்கு இதில பார்த்தாலே தெரியும். கரெக்ட்டா உங்களுக்கு இதில பார்த்தா தெரியும். இந்த சேனலோட டாப்புக்கு வந்தவுடனே மார்க்கெட் வந்து நெறைய ரிஜெக்ஷன் குடுத்து மார்க்கெட் வந்து அகைன் கீழ வந்திருப்பாங்க. கீழ வந்த மார்க்கெட் வந்து கரெக்ட்டா என்ன நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு வந்து நல்லா பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல வந்து நல்ல நியூ ஹை வச்சுக்கிட்டே வந்துட்டுருந்தாங்க. ஒன்ஸ் மார்க்கெட் வந்து நியூ ஹை வைக்க முடியாம கீழ வர ஆரம்பிச்சோனே, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ட்ரையாங்கிள் பட்டன். உங்களுக்கு இது ஃபார்மேஷன் பார்த்தா கரெக்ட்டா தெரியும். ஒரு பெர்ஃபெக்ட்டான ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல வந்து தேர்ஸ்டே வந்து மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்டோனே மார்க்கெட் வந்து நெறைய ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டே இருந்தது. அண்ட் ஒன்ஸ் இந்த ஜோன்ல கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து நல்லா கன்சாலிடேட் ஆயிட்டாங்க. கன்சாலிடேட் ஆயிட்டு மார்க்கெட்டு நல்ல ஒரு சைட்வேஸ்ல மாட்டுச்சு. அண்டு கோல்டு வந்து மாட்டும்போது ஒரு நல்ல இண்டிகேஷன் குடுத்தாங்க. ப்ரீவியஸ் லோ வந்து இங்க இருக்கு. நெக்ஸ்ட் லோ இங்க. நெக்ஸ்ட் லோ வந்து நல்லா ஸ்ட்ராங்கா குளோஸ் பண்ணி இந்த லைன், இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மார்க்கெட்ல வந்து நல்லா இந்த இடத்துல வந்து லோவ கட் பண்ணாம இருந்தது. ஒன்ஸ் இந்த லோவ கட் பண்ணி மார்க்கெட் இந்த இடத்துல ஸ்ட்ராங் க்ளோஸ் வச்சுட்டு, ஆனா ஃபேக்கா மார்க்கெட் மேல வந்தாங்க. மேல வந்த மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஃபுல்லா ட்ராப் பண்ணி எல்லாரையும் பை பண்ண வச்சுட்டு, கரெக்ட்டா இந்த ப்ரீவியஸ் இடத்துல இருந்து ரெசிஸ்டன்ட்ல இருந்து மார்க்கெட் வந்து நல்லாவே ஒரு வால்யூமா பிரேக் பண்ணி கீழ வந்தாங்க. ஒரு பெரிய வால்யூம ஜெனரேட் பண்ணி மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் கீழ வந்து கரெக்ட்டா மொத்த லிக்விடிட்டியும் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அது வேற எங்கேயுமே கிடையாது. நம்மளோட சேனல் பேட்டர்ன் வந்து எங்க பிரேக் ஆச்சோ, பிரேக் பண்ண பிளேஸ்ல எப்பவுமே சேனல்ல வந்து ரீடெஸ்ட் வருவாங்க. அப்படி வந்தா மட்டும் தான் மார்க்கெட் வந்து ஹெல்தியா நல்லாவே மேல போவாங்க. இங்க ரீடெஸ்ட்ங்கிறது ஒண்ணு நடந்திருக்கவே நடந்திருக்காது. உங்களுக்கு இதுல பார்த்தா தெரியும். எவ்வளோ பெரிய சேனல் பேட்டர்ன்ல பிரேக் அவுட் ஆயிட்டு மார்க்கெட் வந்து அப்படியே சைடு வேஸ்லயே மேல வந்துரும். ஸ்லோவா. எப்பவுமே மார்க்கெட் வந்து இங்க பிரேக் பண்ணுச்சுன்னா, நல்ல வால்யூம் குடுத்தாலும் அப்படி ஸ்லோவா வருவாங்க கீழ. ஸ்லோவா வந்து ஒன்ஸ் இங்க ரீடெஸ்ட் ஆகும். இல்லன்னா, இங்கேயே சேனல்லயே வந்து ரீடெஸ்ட் குடுத்துட்டு தான் மார்க்கெட் வந்து திரும்ப வால்யூம் ஜெனரேட் பண்ணி நல்லா மேல போவாங்க. பட் இதுல இங்க அந்த மாரி ஒண்ணு நடக்கவே இல்ல. ஸோ மார்க்கெட் வெயிட் பண்ணி 1 வீக்ல பொறுமையா ட்ரேட் ஆன மார்க்கெட்ட திரும்பவும் இங்க வந்து ரீடெஸ்ட் குடுத்துருக்காங்க. இப்போ ரீடெஸ்ட் குடுத்தோனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் வால்யூம். இங்க எவ்வளோ ஸ்லோவா மார்க்கெட் மேல வந்தது. இங்க பாருங்க. ஒரே நாள் தான். கரெக்ட்டா ஒரே நாள்ல மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிகவர் பண்ணிட்டாங்க. அண்டு மார்க்கெட் வந்து கரெக்ட்டா முடியிறப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ட் எங்க இருந்து மார்க்கெட் வந்து கீழ டவுன்ஃபால் ஆச்சோ, அங்கேயே வந்து கரெக்ட்டா முடிச்சுட்டாங்க. அதாவது இதுல பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த ரெசிஸ்டன்ட்லயே அந்த ட்ரெண்ட் லைன்லயே பார்த்தா மார்க்கெட் கரெக்ட்டா முடிச்சிருக்காங்க. ஒண்ணு மண்டே மார்க்கெட்ல வந்து கேப் அப்ல ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படி இல்லன்னா, இந்த இடத்துல எங்கேயாச்சும் ஓப்பன் பண்ணி மார்க்கெட் ஸ்லோவா கீழ வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுப்பாங்க. உங்களுக்கு இங்க பார்த்தாலே தெரியுங்க. ஃபுல்லாவே சப்போர்ட் ஜோனா தான் இருக்கும். மார்க்கெட் வந்து இந்த பிளேஸ்ல எப்போ வந்து இங்க சப்போர்ட் எடுக்குறாங்களோ, அப்போ மார்க்கெட் திரும்பவும் கோல்டு மார்க்கெட் வந்து ஒரு 1% ஹை போறதுக்கு தான் சான்ஸ் இருக்கும் மண்டேவே. கரெக்ட்டா மார்க்கெட் மேல போம்போது யாரும் பை பண்ணாதீங்க. கீழ வரும்போது புல் பேக்ல பை பண்ணுங்க. எப்பவுமே சப்போர்ட் பார்த்து கீழ பை பண்ணி மார்க்கெட்ல கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலாம். நல்லாவே இருக்கும் மார்க்கெட்ல. கோல்டு மார்க்கெட்ல கண்டிப்பா ஒரு பெரிய ப்ராஃபிட் வரதுக்கு தான் சான்ஸ் இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம அதுல வந்து கோல்டோட சிக்னல்லாம் குடுப்போம். எல்லாமே எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக மட்டும் தான். எல்லாரும் பேப்பர் ட்ரேட்ல மட்டும் பண்ணி, இதே மாரி நம்மளோட சார்ட்ல இருக்கிற மாரி நீங்களும் ட்ரா பண்ணி, டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி, ஃபுல்லாவே பேப்பர் ட்ரேட் மட்டும் பண்ணுங்க. யாருமே உங்களோட ஓன் மணி வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக மட்டும் தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்றோம். யாருமே ஒரிஜினல் அமௌண்ட்ல ட்ரேட் பண்ணாதீங்க ஃபிரெண்ட்ஸ்.